டுடே நம்ம ஷோவில் மெர்லம் குரூப்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்டான மெர்லம் பார்க் டவுன் ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவீல் பண்ண வந்திருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட் பொறுத்தவரை ஓவராலாக ஒரு 150 ஏக்கர்ஸில் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டாக தான் இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மெயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச்சுமே கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ட்ரன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 60 ஃபீட் 40 ஃபீட்டில் நல்ல ஒரு வைட் ரோடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்க்காக இருக்கட்டும் அண்டு பப்ளிக் பர்பஸுக்கு ஷாப்பு அண்டு கமர்ஷியலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இப்போ ப்ராஜெக்ட்டுமே அப்கமிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி இங்கே பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ்லேயே நிறைய புக்கிங்ஸுமே போயிட்டுருக்கு. ஸோ ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை ஒரு பக்கமான ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் லேண்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு பிளான் பண்ணுற ஒரு வீக்கெண்ட் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியுமே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். ஏன்னா இன்றைக்கி நம்ம போடக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் ஒரு முதலீடு பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 to 10 இயர்ஸில் நம்ம போட்டதோட 10 மடங்கு மேலே வரதுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. ஏன்னா சுற்றி சரௌண்டிங்கில் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரமே இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நாலேஜ் சென்டருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு நியர்பைலே நம்மளோட இடம் இருக்குது அப்படிங்கிறனால இமீடியட்டாக அப்ரிசியேஷனுமே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிளாட் ஐடென்டிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவரி ஒரு பிளாட்டுக்குமே நிறைய ஆஃபருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் 1 by 1 நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம ப்ராஜெக்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இடம் வாங்குற பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட பவுண்டரிஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபென்சிங்குமே போட்டு கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இரும்பு கேட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா ஓனரோட பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டில் மென்ஷனுமே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்டுக்கு வெளியில் பிளாட் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா 16 செம்மர கன்றுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இதனோட ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இன்றைக்கி நம்ம போடக்கூடிய முதலீடே பார்த்தீங்கன்னா இதனோட அப்ரிசியேஷன் அந்த ஒரு மரமே கொடுத்துரும். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்தோட அப்ரிசியேஷனுமே இருக்கும். ஸோ இதனோட க்ரோத் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 10 டைம்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்ரிசியேஷனுமே இருக்குது. ஸோ சரௌண்டிங் நமக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வர இருக்குது அப்படிங்கிறனால நம்மளோட இடம் இமீடியட்டாக அப்ரிசியேஷனுமே ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே 2 வருஷம் மெயின்டெனன்ஸ் கம்பெனி சைட்லுமே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு மரக்கன்று வச்சுட்டோம், ஸோ அதுக்கு மேலே எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பயமே தேவையில்லை. ஸோ டெய்லி நமக்கு வாட்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி சைடில் 2 இயர்ஸுக்கு அவங்களே மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ராஜெக்ட்டில் இப்போ ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸாக இருக்கட்டும் ப்ளஸ் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ருபீஸ் ஜஸ்ட் உங்களுக்கு 799 கோட்மே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சர்ப்ரைஸ் ஆஃபர்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு பிளாட்டுக்கான எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபரில் அதுவுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டட் டைம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் நீங்கள் அவைல் பண்ணிக்கிறீங்களோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆஃபர் எல்லாமே நீங்கள் அவைலுமே பண்ணிக்கலாம். சைட்டோட லொக்கேஷன் ஆவடி திருநெண்டூர் நெக்ஸ்ட் வெங்கல்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் லொக்கேட்டுமே இருக்குது. வெங்கல்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தமிழ்நாடு நாலேஜ் சென்டருக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்மே வர இருக்கு. இதை தவிர நம்மளுடைய ப்ராஜெக்ட்லேருந்து மகாபலிபுரம் டு எண்ணூர் சென்னை பெரிபிரல் ரிங் ரோடாக இருக்கட்டும் அண்டு தச்சூர் டு சித்தூர் 6 வழி சாலையும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்லேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிடெட் டைம் தான் ஆஃபருமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் டேரக்ட் ப்ரொமோட்டர் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ யாருக்கு எந்த ஒரு கமிஷனுமே நீங்கள் கொடுக்க செலவில். ஸோ இந்த ஆஃபராக இருக்கட்டும், ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு அசட் மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் லேண்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பார்க்குறவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூட் ஆகும். ஸோ ஒரு லிமிடெட் யூனிட்ஸ் மட்டும் தான் இருக்குது. டேரக்ட் ப்ரொமோட்டர் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சைட் விசிட்டுமே ஆர்கனைஸுமே பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் நீங்கள் ஒரு அசட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிட வேணாம். இதே மாதிரி வேறு ஒரு ப்ராஜெக்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.